நண்பா, இது உங்கள் சிகரம் டெக் தமிழ் சேனல். இந்த ஒரு பதிவின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கான பதிவு பார்க்கலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலமாக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேலை சம்மந்தமாக விட்டுருக்காங்கன்னு பார்த்தா, டிரைவர், பதிவறை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர். இந்த வேலைவாய்ப்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலிருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 365 வேகன்சி இருக்குது. தமிழ்நாடு முழுசுமே அந்த 365 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாகவே லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த இதில் போயிட்டு, அந்த வெப்சைட் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ஜாப் இது பண்ணுறப்ப நீங்கள் பதிவு பண்ணிக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன தேதியில் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம்னா 1/9/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 30/9/2025 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற அந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8வது வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவருக்கு 8வது கல்வி தகுதியாகவும் அவருக்கு லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நைட் வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம். ரெக்கார்டு கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 10வது கல்வி தகுதியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப்புக்கு ஃபீஸ் பேமெண்ட் எவ்வளோ கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா SC STயாக இருந்தால் 50 ரூபாயும், அதர் கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னா 100 ரூபாயும் கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.